மார்க்கெட் இப்போ ஒரு க்ரூஷியலான ஒரு ஜோனில் இருக்குது. இங்கேருந்து மேலே போச்சுனாலும் நல்லா மேலே போகும், கீழே போச்சுனாலும் நல்லா கீழே போகும். அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாங்க போகலாம். சரி வாங்க, நம்ம ஃப்ரைடே என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரீகேப் பண்ணிக்கலாம். கேப் டவுன் ஓப்பன் ஆச்சு, திரும்பி மேலே போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு 46,369 இந்த லெவல் நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு அதே லெவல் பக்கத்தில் வந்து தான் இப்போ சப்போர்ட் எடுத்திருக்கு. சரிங்களா? அது இல்லாமல் இம்பார்ட்டண்ட் என்னென்னா அந்த லெவலுக்கு மேலே இப்போ க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நாளைக்கு எப்படி இருக்கும், ஸோ இப்போ இன்றைக்கி எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கொஞ்சம் கேப் டவுன் ஓப்பன் ஆகலாம். கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டு திரும்பி 46,369 வருது அப்படின்னா என்னோடய பயஸ் லாங்கில் தான் இருக்கும். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 46 இந்த ப்ரீவியஸ் இந்த லோ, சரிங்களா, நேற்றோட லோ தான் என்னோடய ஸ்டாப் லாஸாக இருக்கும். ஸோ 46,300ன்னு கூட வச்சுக்கலாம் நம்ம. சரிங்களா? இந்த 46,300 தொட்டுடுச்சுனாவே, இல்லை இந்த ப்ரீவியஸ் லோ தொட்டுச்சுனாவே 46,310 தொட்டுடுச்சுனாவே நம்ம ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லிட்டு ஹிட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம ஒத்துக்கலாம். அதுக்கப்புறமா இல்லை இங்கேருந்து இது இங்கே வரும்போது லாங்ஸில் நம்ம போகிறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அது தான். சரிங்களா? ஆனால் மேலே போகும்போது டார்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 4 hour டார்கெட் தான் நம்மளுக்கு டார்கெட் மெயினாக பார்க்கணுமே. 46,656. சரிங்களா? இந்த டார்கெட் இந்த லெவலில் தான் இது அங்கேருந்து கீழே உடச்சிட்டு வந்திருக்கு. ஆனால் அங்கேருந்து திரும்பி மேலே போக முடியாமல் இது இங்கே இருக்குது, ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ இது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட்டாகவே இருக்கும். செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 46,730. இந்த லெவல் ஏன் இம்பார்ட்டன்ட்னா, ஏன்னா இது முன்னாடியே எஸ்ஆர் ஃப்ளிப் ஆகிருக்கு. ஸோ இப்போ திரும்பி இதே லெவலில் இது வரும்போது இப்போ இது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது இல்லைனா அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா 46,916, 920 இருக்குது, 920 1 hour லெவலு, அதுக்கப்புறமா 965, அதுக்கப்புறமா 47,085 தான் வருது அடுத்தடுத்த லெவல் போனோம் அப்படின்னா. ஸோ நம்மளுக்கு இங்கே டார்கெட்ஸ்லாம் எல்லாமே வந்துடுது. 47,000 வரைக்கும் டார்கெட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சரிங்களா? ஆனால் இது 46,369க்கு கீழே இன்கேஸ் அது பிரேக் டவுன் கொடுக்குது அப்படின்னா நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா 46,369 திரும்பி அது ரீடெஸ்ட் பண்ணும்போது நம்ம ஷார்ட்ஸுக்கு போகலாம். ஷார்ட்ஸுக்கு போனோம் அப்படின்னா 46,181, அதுக்கப்புறமா 45,980 இந்த லெவல்லையே உங்களுக்கு 45,980லேருந்து 45,904 வரைக்குமே உங்களுக்கு நிறைய சப்போர்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? அது என்னென்னா 45,962 வந்து வீக்லி சப்போர்ட்டு. அதே மாதிரி 45,944 வந்து உங்களுக்கு 4 hour சப்போர்ட்டு. அதுக்கப்புறமா 1 hour சப்போர்ட்டும் இருக்குது. 1 hour சப்போர்ட் வந்து கடைசி இது 45,904 வரைக்கும் உங்களுக்கு 1 hour சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த 4 லெவல்லையுமே உங்களுக்கு ஹோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே பெரிய டைம் ஃப்ரேமில் சப்போர்ட்டு. ஸோ அதனால் இது உங்களுக்கு இருக்கலாம், ஹோல்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை இது உங்களுக்கு 1 hourக்குள்ளார இது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீழே 45,774 இல்லைன்னா 45,681 வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து இது திரும்பி ரீபவுண்ட் ஆகலாம். சரிங்களா? இது 45,681 வரைக்கும் வந்துட்டு 45,661 தொடாமல் இது ரீபவுண்ட் ஆகலாம் 1 hourக்குள்ளார. சரிங்களா? 1 hourக்குள்ளார இது திரும்பி ரீபவுண்ட் 45,900க்கு மேலே வந்துடலாம். இது அது மாதிரி வாய்ப்பு இருக்குது. இது இந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? அது இந்த மாதிரி ஒரு வி ஷேப்பில் ரிகவரி கூட கொடுக்கலாம். கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. வித்தின் 1 hourக்குள்ளார உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் ரெடியாக இருங்க. இந்த லெவல் ஏன்னா இங்கே 4 லெவல் சப்போர்ட்டில் இருக்குது. சரிங்களா? இது இப்போ வீக்லி லெவல்னால இது இந்த வீக் போன வாரம் முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த வாரம் அடுத்த ஃப்ரைடே வரைக்கும் இது இந்த வீக்லி சப்போர்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதனால இது இந்த வீக்குக்காக தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அதே மாதிரி 4 hour லெவல்னால் இந்த 45,944. ஸோ 4 hour லெவலில் இந்த லெவல் இருக்குது. இது சப்போர்ட் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே நீங்கள் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். நான் என்னோடய பயஸ் என்ன, இங்கே வரும்போதே நான் ட்ரேட் விட்டு வெளியில் வந்துடுவேன் ஷார்ட்ஸில் இருந்தேன்னா. ஏன்னா இதுக்கு கீழே போச்சுன்னா நான் இங்கேருந்து லாங்ஸுக்கு தான் நான் ட்ரை பண்ணுவேன். ஓகேங்களா? ஏன்னா இதுக்கு கீழே எனக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்டில் தான் ஸ்டாப் லாஸ் வச்சுருக்கேன் நான். ஸோ இந்த லெவலில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இந்த லெவலில் நான் ட்ரேட் எடுப்பேன். 20 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸு. அதே மாதிரி இது திரும்பி மேலே வந்துச்சுன்னா இது கண்டிப்பாக சப்போர்ட்டு 1 hourக்குள்ளார இது மேலே வந்துடுச்சு அப்படின்னா இது 1 hour லெவலில் ஹோல்டு பண்ணுற மாதிரி தான் கணக்கு. இது திரும்பி மேலே தான் போகும். சரிங்களா? திரும்ப 46,369 வரைக்கும் நம்ம ட்ரேட் பண்ணலாம்.
ஸோ இதுதான் நம்ம இது லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 45,661 பக்கத்தில் தான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் 45,661 தான் நம்மளோட ஸ்டாப் லாஸு. அதுதான் லோவும். சரிங்களா, அந்த லோவுக்கு கீழே போச்சுன்னா அதுக்கப்புறமா அடுத்த டார்கெட்ஸ்லாம் வரும். ஆனால் மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு இந்த 1000 பாயிண்ட்ஸ்குள்ளாரே தான் இருக்கும். சரிங்களா, ஸோ இது தான் என்னோடய கேம் பிளானு ட்ரேட் அனாலிசிஸ் கூட ஃபார் 18th of March 2024க்காக. சரிங்களா, நான் லைவ் வரும்போது ட்ரேட் பண்ணும்போது லைவில் வரேன். அப்போ சந்திக்கிறேன். பை பாய்.